சில பேர் சொன்னாங்க கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கால கூட்டத்தை கொண்டு வர முடியாதுன்னு. என் முன்னால என்ன இருக்குது? இது ஒரு கூட்டம் கிடையாது, இது ஒரு படை. இந்த படை தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஜெயிக்க வைக்க போகுது. இங்க மலையக மக்களுக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் குடும்பத்துக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நீங்க ஆவலா காத்துட்டு இருந்த ஒரு விஷயம், நாளைக்கு 10ஆம் தேதி உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி கிடைக்க போகுது. சம்பள பிரச்சனைக்கு கடைசியில் ஒரு தீர்வு கிடைக்க போகுது. அதே மாதிரி நீங்க எல்லாரும் மனசுல ஒரு விஷயம் வச்சுக்கணும். இவ்வளவு காலமா நான் இங்க அரசியல் சார்ந்த விடயங்கள் பேச வரல, நாடு சார்ந்த விஷயங்கள் தான் நான் பேச வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் சுவாதீனமா இயங்குறாரு. இன்னைக்கு அவர் ஒரு ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளரா நிக்கல, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வேட்பாளரா நிக்கல, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன வேட்பாளரா நிக்கல, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வேட்பாளரா நிக்கல, இலங்கை திருநாட்டின் வேட்பாளரா நிக்கிறாரு. கட்டாயம் அனைவரும் வாக்களிப்பீங்க நான் கேட்கிறேன். அதே மாதிரி இந்த கம்பள நகரத்தை பொறுத்த வரைக்கும் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நகரம். காரணம் என்னன்னா, என்னோட சொந்த ஊர், சொந்த வீடு வேணுன்ற நீங்க தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமனையா இருந்த காலத்துல இருந்து நாங்க என்னைக்குமே நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வச்சிருக்கோம். ஏன்னா மக்கள் பலத்தால. மக்கள் கிட்ட நான் ஒன்னே ஒரு சொல்ல விரும்புறேன். 1008 பேர் 1008 விஷயங்கள் சொல்லலாம். ஆனா கடந்த 2 வருஷ காலமாக தாய்மார்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு. அமைச்சரவையில் நான் 1 வருஷத்துக்கு முன்னால வந்தேன். நீர்வளங்கள் அமைச்சியை பார்வையிடுத்தது மட்டும் இல்லாம இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு பெரிய துரோகம் அளிக்கப்பட்டுச்சு. ஆனா கடைசியில் நாங்க என்ன பண்ணோம்? நீர்வளங்கள் அமைச்சின் ஊடாக ஒரு ஆவணத்தை தயாரிச்சு அரசாங்கம் மூலியமா மன்னிப்பு கேட்டோம். மன்னிப்பு ஏன் கேட்டோம்? ஏன்னா அது பண்ணது ஒரு தவறுன்னு அந்த அங்கீகாரத்தை நாங்க கொடுத்தோம். இன்னைக்கு கட்டாயம் நான் இந்த மேடையில் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக தவறு செஞ்ச அனைவரையும் சட்டத்தை முன்னால வச்சு தண்டிக்கிறது எங்களோட கடமை. அதே போன்று இன்னைக்கு மலையக மக்கள் கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நம்ம வீட்டு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் ஒன்னே ஒண்ணு உங்க எல்லார்கிட்டையும் சொல்லணும். 2 வருஷத்துக்கு முன்னால இந்த வீடு திட்டம் சில பேர் சொன்னாங்க தானே, இல்ல 10,000 வீட்டுல ஒன்னும் கட்டலன்னு, நீ ஒழுங்கா கட்டியிருந்தேன்னா கட்டி முடிச்சிருப்பேன். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு வீட்டின் விலை கிட்டத்தட்ட 9,50,000 32 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிச்சு. 32 லட்சம் ரூபாய் அதிகரிக்கும் போது எல்லாருமே யோசிச்சோம், இனிமே இந்த வீடு திட்டம் அப்படியே காணாம போயிடும். ஆனா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்தார், என்கிட்ட சொன்னாரு, என் பக்கம் நீ நில்லு, மக்கள் பக்கம் நான் நிக்கிறேன்னு சொன்னதை அவர் செஞ்சிருக்காரா இல்லையா? அதே மாதிரி இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் உங்க எல்லார்கிட்டையும். மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை என்னைக்குமே மனசு பக்கத்துல வச்சிருப்பீங்க. நாங்களும் அவருக்கு எதிராக தான் வேலை செஞ்ச ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு இருக்கிற தருணத்துல இலங்கையர்களா நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து கௌரவ அனுராதா ஜெயரத்ன சொன்ன மாதிரி சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு இலங்கைக்கான ஒரு சரியான ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க வேண்டிய தருணம் வந்திருக்கு. நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புறேன். அடுத்த ஜனாதிபதி யாரு? கேட்கல. அடுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவா கொண்டு வர போறது நீங்க எல்லாரும் தான். எதிர்வரும் 21ஆம் தேதி நீங்க அனைவருமே கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் பிரச்சார பீரங்கிகளா மாறியாகணும். நீங்க மட்டும் வாக்களிச்சா பத்தாது, உங்களுக்கு உங்க மேல மட்டும் வாக்கிறாரு தான் நீங்க வாக்களிங்க. ஆனா அதே நேரம் உங்களுக்கு உங்க மேலையும் உங்க சமூகத்து மேலையும் வாக்கிறாரு தான் அவங்க எல்லாரையும் வாக்களிக்க வைங்க. இன்னைக்கு 1008 பேர் சொல்லிட்டு போறாங்க, எங்களுக்கு வாக்களிங்க, நாங்க நாடு நல்லா நடத்துறோன்னு. ஆனா உங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்த விரும்புறேன், நாட்டுல ஒன்னும் இல்லாத நிலைமையில, நாட்டுல எந்த விதமான பொருட்களும் இல்லாத நிலைமையில காணாம போயிட்டாங்க எல்லாரும். ஆனா ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் உங்க எல்லாரையும் காப்பாத்தினாரு. இன்னைக்கு உங்க குழந்தைங்களுக்கு கல்வி சரியான முறையில கிடைக்குதுன்னா அவர் இவர்னாலதான். எதிர்காலத்துக்கு வாக்களிங்க. வேண்டும் ரணில், மீண்டும் ரணில் என கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.